தயாரா இருக்கிறீர்களா? வரும் வாரத்திற்காக நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? உங்கள் பயணத்திற்காக நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? வேலையின் காலக்கோடு முடிவுகள், பள்ளிக்கூடத்திற்கு தயார்படுத்துதல், கடைகள் மூடுவதற்கு முன்பாகவே கடைக்குள் சென்று பொருட்களை வாங்குவதற்கு அந்த இடத்தில் எல்லா இடத்திலும் உங்களுக்கான நியமங்கள், உங்கள் கட்டணங்களுக்காக தயாரா? கட்டணங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்க தயாரா? இவர்களுக்கான நேரத்தை கொடுக்க, மற்றவர்களுக்கான நேரத்தை கொடுக்க உண்மையாவே வரும் வாரத்திற்காக நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? தயாராகுங்கள். உங்கள் மனதை புதுப்பிக்கவும், உங்கள் பலனை புதுப்பிக்கவும், எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வல்லமை பெறுவதற்கு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் விசுவாசியுங்கள், எல்லாவற்றையும் நம்புங்கள், எல்லாவற்றிலும் விடாமுயற்சியாயிருங்கள். உங்கள் வாரத்தை தொடங்குங்கள். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணிக்கு இந்த வல்லமையான கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நேரம் நாம் தொடர்ந்து இந்த பேசுவதற்கு முன்பாக ஒரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியானதை நீங்கள் பார்க்கும்படி நான் இடத்தில் விரும்புகிறேன். ஆம், வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சி என நம்ம ஒவ்வொருவருக்குமே விசுவாசம் கொடுக்கப்பட்டதா இந்த இடத்தில் இருக்கிறது. சில நேரம் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையின் பதில் இந்த இடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் மீது இந்த இடத்தில் அவர்கள் பெற வேண்டிய அல்லது பெற விரும்புகிற காரியத்தினுடைய பலனை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படியான பலனையும் பதிலையும் பெற்றுக்கொள்கிற மக்கள் சிலர் சிறந்ததை, சிலர் இந்த இடத்தில் குறைவானதை, சிலர் மீதியானதை பெறுவதா இந்த இடத்தில் பார்க்கிறார்கள். இல்ல, நம்ம எல்லோருக்குமே கொடுக்கப்பட்ட விசுவாசம் ஒரே விசுவாசம். ஆனா அந்த விசுவாசமானதை எப்படியாக நாம் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. என தேவனுடைய கண்களுக்கு முன்பாக நம்ம யாருமே இந்த இடத்துல சிறந்தவர் அல்லது சிறந்தவர் இல்லைன்றதில்லை. எல்லோருமே தேவன் அவருடையவராய் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனா அவருக்கு நாம எப்படி அனுமதியானது இந்த இடத்துல கொடுக்கிறோம், அவருக்கு நம்ம வாய்ப்பை எப்படியானதா இந்த இடத்துல கொடுக்கிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கையின் மீது நாம் பதில்களை இந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறோம். மிக நிச்சயமாக நீங்க அப்படியான பதில்களுக்காக இந்த இடத்துல விரும்பி போராடுகிற ஒருவராய் இந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்கு மிக அவசியமானது. எனவே இந்த சாட்சிக்கு பிற்பாடு இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இந்த சாட்சியை பாருங்கள் பொழுதே. வணக்கம், என் பேர் ஜெனிஃபர். நான் சின்ன வயசுல இருந்து யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கேன். நான் ஆலயத்துக்கு வந்த முதல் காரணமே என்னுடைய குடும்பம் அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் நிறைய சண்டை நடக்கும். அந்த சண்டையினால நான் அங்க இருக்கிறது நல்லது கிடையாது, என்னுடைய படிப்பு கெட்டுன்றதுனால என்னுடைய சித்தி வீட்டுல விட்டாங்க. நான் அங்கதான் இருந்தேன். அப்ப அவங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வருவாங்க. அதனால அவங்க கூட கூட்டிட்டு வருவாங்க. நான் இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் நிறைய சாட்சியை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நிறைய பேர் சாட்சி சொல்றத நான் பார்த்தேன். அப்ப எனக்கு எதுவுமே புரியாது. ஆனா நான் வளர வளர நிறைய விஷயம் எனக்கு கத்துக்க கொடுத்தாங்க. இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் ஜெபிக்கணும், இப்படிதான் நம்ம நம்மளோட குடும்பத்துக்காக போராடணும் அப்படின்றது நிறைய விஷயத்த எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் வளர வளர அது எல்லாத்தையுமே நான் என்னுடைய முறையில நான் செயல்படுத்தினேன். நான் அதை செயல்படுத்தும் போது என்னுடைய குடும்பத்துல நான் மாற்றத்தை பார்த்தேன். ஏன் அப்படின்னா, நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே, இங்க பல பேர் நான் வந்த நாள்ல இருந்து நிறைய சாட்சி சொல்றாங்க. நான் இவ்வளவு வளர்ந்துட்டேன், இருந்தாலும் என்னுடைய குடும்பத்துல நான் சாட்சியை பார்க்கலன்னா நிஜமா என்னுடைய வாழ்க்கையில நீங்க உண்மையானவர்னு என்னால நம்ப முடியாது. அதனால உங்களுடைய வல்லமையை காமிங்க அப்படின்றதுதான் என்னுடைய முதல் ஜெபமா இருந்தது, முதல் விண்ணப்பமா இருந்தது. அப்போ நான் தொடர்ந்து இங்க தொடர்ந்து என் குடும்பத்துக்காக தான் நான் முதல் போராடினேன். நான் போராடிட்டு இருக்கும்போது என்னுடைய குடும்பம் மாறுறத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிடணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா நான் இங்க எப்ப போராட ஆரம்பிச்சேனோ, எப்ப நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேனோ என் குடும்பத்துக்காக, அந்த நேரம் என்னுடைய அம்மாக்கும் எங்க அப்பாவுக்கும் உள்ள பிரிவினை முழுசாவே காணாம போயிடுச்சு. அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு இல்லாமலே போயிடுச்சு. 2 பேர் ஒண்ணானாங்க. அதுக்கப்புறம் என்ன என்னோட சித்தி வீட்டுல இருந்து திரும்ப எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போனாங்க. அதுதான் என்னோட வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. இருந்தாலும் நான் நிறுத்தாம நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். ஏன்னா இங்கதான் என்னோட வாழ்க்கை மாறுச்சுன்ற ஒரு எண்ணத்தினால நான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் போது நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த கூட்டத்தை நான் தவற விடாம கலந்துகிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த கூட்டத்துல
தான் வந்து நான் விடுதலையை பெற்றேன். என்ன விடுதலைன்னு பார்த்தா, என்னுடைய சரீரப்பூர்வமான விடுதலையா இருக்கட்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய குடும்ப பிரச்சனையினால எனக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு வந்து எந்த ஒரு உறவுமே கிடையாது. என்னுடைய அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அப்பா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கவலையினால என்ன நானே வந்து தனியா வச்சுக்கிட்டேன். யாருகிட்டயும் பேசாம, எனக்கு எந்த ஒரு விஷயமுமே வந்து பிடிக்காம இருந்தது. அதனால நான் வந்து என்னுடைய முழு நேரத்தையுமே வந்து ஃபோன்ல வந்து செலவு பண்ணேன். நான் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். விடிய விடிய நான் தூங்க மாட்டேன். நான் இப்படி தூங்காம இருந்ததுனால நைட்ல வந்து எனக்கு நெறைய கெட்ட கனவு வரும். அதே மாதிரி நான் நெறைய உருவங்கள பார்க்க ஆரம்பிச்சேன். இத் ஏதாவது உருவம் வந்து என்ன அமுக்குற மாதிரி இருக்கும். இப்படிதான் வந்து நான் இருந்துட்டு இருந்தேன். முதலாவது அதிலிருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்றது வந்து என்னுடைய தீர்மானமா இருந்தது. ஏன்னா என்னுடைய சந்தோஷம் என் குடும்பத்துல மட்டும் கிடையாது. என்னோட சந்தோஷம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் இருக்கு. அப்படின்றத நான் வந்து இங்க புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு வந்து நிறைய மன அழுத்தம் இருந்தது. அந்த மன அழுத்தத்தினால என்னால நைட்டு தூங்க முடியாது. நான் அழுதுகிட்டே இருப்பேன். எதுக்காக அழுவுறேன்? எனக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால சொல்லக்கூட முடியாது. நிறைய துன்புறுத்தல கூட நான் சந்திச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என்ன வாழ்க்கை இது? எதுக்காக நான் இப்படி இருக்கேன்? அப்படின்ட்டு எனக்குள்ளே வந்து ஒரு கேள்வியானது இருந்தது. இதனால வந்து கெட்ட நண்பர்களோடு கூட நான் பேச ஆரம்பிச்சேன். அவங்க கூட வந்து நான் பழகணும். அவங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என்னை யாராவது புரிஞ்சுக்கணும். என் கூட என்ன புரிஞ்சுக்க ஒருத்தர் இருக்கணும். அது என் நண்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அதிகமா வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இருந்தாலுமே எனக்கு வந்து நான் என்னதான் நண்பர் கூட போனாலுமே, எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில நான் தனியா இருக்க மாரி ஏதோ ஒரு வெறுப்பு என் மேலேயே எனக்கு இருந்தது. அந்த வெறுப்பை என்னால வந்து ஜெயிக்கவே முடியல. அப்போ இங்க வந்து நான் விடுதலைக்கான பிரேயர நான் கலந்துக்கிட்டேன். அந்த விடுதலையோட ஜெபத்துல நான் விடுதலை பெற ஆரம்பிச்சேன். அந்த விடுதலைய பெற்றதுக்கு பிறகு இருந்தாலும் எனக்குள்ள ஏதோ வெறுமையா இருந்தது. அந்த நேரத்துல நான் வந்து இங்க ஆலோசனைய பெற்றுக்கொண்டேன். நான் ஆலோசனை கேட்கும்போது நான் வந்து அவங்க சொன்னாங்க, "இந்த மாதிரி நீ உண்மையா உன்னுடைய பாவத்துல இருந்து, உன்னுடைய பாவமான வாழ்க்கையில இருந்து நீ மனம் திரும்பணும். உன்னுடைய எல்லா பாவத்தையுமே நீ கைவிடணும். நீ இது எல்லாத்தையுமே விட்டா மட்டும் தான் உனக்கு வந்து உண்மையான சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் தேவனிடத்துல இருந்து மட்டும் தான் உனக்கு குடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரம் நான் வந்து முடிவு பண்ணேன். அது எந்த விதமான சமாதானமா இருக்கும்ன்ட்டு. அந்த சமாதானம் பரிசுத்த ஆவின்றத நான் என்னோட வாழ்க்கையில புரிஞ்சுகிட்டேன். நான் புரிஞ்சுகிட்ட பிற்பாடு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்தேன். நான் நிறுத்தல. நான் ஆலயத்துக்கு வந்து அதிகமா பரிசுத்த ஆவி தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய குடும்ப விடுதலை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் விடுதலைய பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு இந்த வெறுமை வந்து இருக்கக்கூடாது. நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். என்னுடைய வாழ்க்கை சாட்சியா மாறணும் அப்படின்றதுக்காக நான் தொடர்ந்து முன்னோக்கி வந்துட்டு இருந்தேன். நான் வந்து தேவனுடைய ஆவியை பெறுறதுக்காக என்னுடைய பழைய வாழ்க்கை, என்னுடைய பாவம் எல்லாத்தையுமே நான் கைவிட்டேன். என்ன நான் வெறுக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து என்னையே அன்பு செய்யக்கூடிய ஒரு நபரா நான் மாறினேன். எனக்கு யார் மேலயும் வெறுப்பானது இல்ல, கோவமானது இல்ல. நான் எல்லாத்தையுமே வந்து பரிசுத்த ஆவி வேணும்ன்றதுக்காக நான் மாத்திக்கிட்டேன். பிற்பாடு நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். நான் பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு அப்புறம் நான் தொடர்ந்து தேவனோடு முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தேவனுக்காக, தேவனோடு கூட நான் செய்ய வந்து கத்துக்கிட்டு நான் முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். இப்படியே என் வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் வீட்ல இருந்தேன். அந்த நேரம் நான் என்னுடைய கால் தடுக்கி கீழ விழுந்துட்டேன். நான் கீழ விழும்போது என் கால்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா நான் நார்மலா தான் கீழ விழுந்தேன். அது எந்த ஒரு பாதிப்பும் இல்ல அப்படின்ற மாரி தான் நான் யோசிச்சேன். ஆனா என்னால அந்த நேரம் எழுந்துக்க முடியல. எதுவுமே பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காட்டுனா என்னுடைய காலுடைய முட்டி எலும்பு, ஜவ்வு இது எல்லாமே அறுந்து முழுசா உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த காலே மொத்தமா ஒரு ரொம்ப பலவீனமா இருக்கு. இந்த கால் சரி பண்றது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாத்திரை குடுத்து பார்க்குறோம். மாத்திரையில சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. நானும் வந்து 1 வருஷமா 1 1/2 வருஷம் கிட்ட நான் மாத்திரை எடுத்தேன். நான் நெறைய ஊசி போட்டுக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு டாக்டர் கிட்ட நாங்க போகும்போதும் அவங்க வந்து கால் இருக்கிற நிலைமையை விட ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு அப்படின்றத தான் வந்து சொன்னாங்க. அந்த நேரம் வந்து எனக்கு ரொம்பவே வருத்தமானது இருந்தது. ஏன்னா என்னுடைய வேலை எதுவுமே என்னால செஞ்சுக்க முடியல. என்னுடைய வேலைய வந்து மத்தவங்க தான் வந்து செய்வாங்க. என்னுடைய அம்மா எனக்கு உதவுனாங்க. அதனால அவங்களோட வேலையுமே தடையா ஆச்சு. திரும்ப நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் வந்து சொன்னாங்க, அதுதான் கடைசி நேரம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனது. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனியும் இந்த கால் வந்து ஆப்ரேஷன் பண்ணலைன்னா இந்த கால் இன்னும் வந்து மோசமாயிடும். ஏன்னா இந்த கால்ல இருக்க ஒவ்வொரு நரம்புமே இன்னொரு நரம்ப வந்து அழிச்சிட்டு இருக்கு.
முழு காலுமே வந்து ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. இதால என்ன வேணா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரம் வந்து ஓகே ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் முடிவெடுத்து நான் தேவனோட கரத்துல வச்சுட்டு நான் போனேன். அந்த இடத்துல நான் வந்து உண்மையாவே ரொம்ப அதிகமா பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் மட்டும் அங்க தனியா இருக்கும்போது என்ன நடக்குது? என்ன ஆகும்? அப்படின்ட்டு எனக்கு ஒண்ணுமே வந்து புரியல. என்னுடைய காலுடைய நிலைமையினால என் உயிர நான் இழந்துருவேனோ! இல்ல கால் வந்து சரியாகாதோ! அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துட்டே இருந்தது. சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சொன்னாங்க. இந்த கால் ஒண்ணு நல்லா ஆகலாம், இல்ல நல்லா ஆகாமலும் போகலாம். ஏன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா முழு காலுமே வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. நாங்க என்னதான் சர்ஜரி பண்ணி, உள்ள வந்து நட்டுலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா சொன்னாலுமே கூட நட்டு வைக்க கூட வந்து இது வந்து அவ்வளவா பேலன்சபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதான் சொன்னாங்க. என்னதான் சர்ஜரி பண்ணாலுமே, சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்து ஒரு குச்சி வச்சுன்னு தான் நடக்கிற மாரி இருக்கும். நீ வந்து வாக்கர் யூஸ் பண்ணணும். உன்னால நார்மலா நடக்க முடியாது. அந்த நேரம் வந்து நான் என்னோட படுக்கையில இருக்கும்போது, அந்த சர்ஜரி வார்டுக்குள்ள இருக்கும்போது தேவனிடத்துல நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இதுதான். நான் ஒரு பொருத்தனையானது பண்ணேன். தேவனே, உண்மையா நான் உங்களுக்கு சாட்சியா இருக்கணும்னா, என்ன உயிரோட இந்த இடத்துல இருந்து கொண்டு போங்க. அப்படி இல்லையா, இது என் கால் சாட்சியா மாறாது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை தேவையில்ல, ரட்சிப்பு இருக்கும்போதே என்னை எடுத்துக்கோங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் தேவனிடத்துல சொன்னேன். அந்த நேரம் என் பல்ஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு குறைஞ்சிருச்சு. சர்ஜரி நடந்துட்டே இருக்கு. காலையில நான் சர்ஜரி வார்டுக்குள்ள போய் ஈவினிங் தான் என்ன வந்து ஐசியூல இருந்து கொண்டு வந்தாங்க. நான் உயிரோட தான் வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வலி வந்து என்னால தாங்க முடியல. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ப்ளீடிங் வந்து ஆகிட்டே இருந்தது. முட்டியோட சைடுல ஒரு ஓட்டை மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த ஓட்டையில இருந்து வந்து எனக்கு ரத்தம் வந்து கசிஞ்சுட்டே இருந்தது. அழுத்தி, அழுத்தி அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். இருந்தாலும் நான் தேவன்கிட்ட சொன்னேன். ஓகே, நான் இங்க வந்துட்டேன். என்ன உயிரோடு கொண்டு வந்துட்டீங்க. நான் உங்கள நம்புறேன். மருத்துவர் என்ன வேணா சொல்லலாம். ஆனா உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. பல பேர் வாழ்க்கை சாட்சியா மாறுதுன்னா, இன்னைக்கு நான் உங்களோட ஆவிய பெற்று இருக்கேன். நான் தான் உங்களுக்கு மத்தியில சாட்சியா நிக்கணும். உங்கள மகிமைப்படுத்தணும். அப்படின்னு சொல்லி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த நேரம் பரிசுத்த ஆவி மட்டும் தான் என்ன பலப்படுத்தக்கூடியவரா இருந்தாரு. ஏன்னா என் குடும்பத்துல கூட எல்லாருமே வந்து அவங்களோட நம்பிக்கைய விட்டுட்டாங்க. அந்த நேரம் எனக்குள்ள வந்து ரொம்ப பயமா இருந்தது. இருந்தாலும் எனக்கு பரிசுத்த ஆவி பலப்படுத்தினாரு. இல்ல என்னால முடியும். எல்லாராலயுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில சாட்சிய பார்க்க முடியும்னா, என்னோட விசுவாசத்த நான் பயன்படுத்தும்போது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலயும் மாற்றத்த கொண்டு வர முடியும். அப்படின்ற ஒரே உறுதி தான் எனக்கு இருந்தது. நான் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகி நான் வீட்டுக்கு வரும்போது டாக்டர் சொன்னாங்க, "நீ ஸ்டிக் யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பி, வாக்கர் யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பி. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத. இதுதான் உன்னுடைய பொசிஷன்." அப்படின்ட்டு உள்ள ஒரு ஆர்டிபிஷியல் நரம்பு ஒண்ணு வச்சு எனக்கு அனுப்புனாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இனிமே வந்து இது வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கோ. ஏன்னா நீ எது பண்ணாலும் அது டக்குன்னு அந்த நரம்பு விட்டுரும். அது முடிஞ்சிரும். நீ டேப்லெட் கரெக்ட்டா போடணும். லைஃப் டைம் நீ டேப்லெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் தேவனிடத்துல நான் சொன்னேன், "தேவனே, நான் உங்க பீடத்தை ஏறப் போறேன். நான் உங்க பீடத்தை ஏறும்போது கண்டிப்பா நான் பீடத்துல இருந்து இறங்கும்போது இதே ஒரு ஜெனிஃபரா நான் இறங்க மாட்டேன். என் வாழ்க்கை மாறும்." அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு நாங்க முடிஞ்சதும் அந்த வாரம் நான் ஆலயத்துக்கு வந்தேன். நான் வந்ததுக்கு அப்புறம் நான் பீடத்துல ஏறினேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், "இங்க நான் நிக்கிறேன் தேவனே. இந்த கொம்போடு நான் பீடத்தை ஏறி இருக்கேன். ஆனா அடுத்த தடவை நான் பீடத்தை ஏறும்போது இந்த கொம்பு இல்லாத ஒரு நபரா தான் நான் ஏறணும். எனக்கு எந்த வாக்கரும் தேவையில்ல, வீல் சேரும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் நல்லா நடக்கிறேன், நல்லா ஓடுறேன். என்னால என்னுடைய வேலைய என்னுடைய குடும்பத்துல செய்றவங்கள விட அதிகமா பலனா செஞ்சுக்க முடியுது. இனியே இந்த கால்ல எனக்கு வலி கிடையாது. எந்த கால நான் பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாங்களோ, இனி அந்த கால்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா என்னோட கால் ஆரோக்கியமா இருக்கு, பலனா இருக்கு. அத நான் உறுதியா நம்புறேன். ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சேன். தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமா நான் பரிசுத்த ஆவி தேட ஆரம்பிச்சேன். அதிகமா வந்து நான் தேவனோடு கூட இணைஞ்சவளா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில இன்னும் எதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட்டதா இருக்கோ, எதெல்லாம் வந்து நிறைய விஷயம் நான் கைவிட வேண்டியதா இருக்கோ, எல்லாத்தையுமே நான் தேவனுக்காக விட்டு என்னோட முழு வாழ்க்கைய அவர் இடத்துல அர்ப்பணிச்சேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் சரி, என்னுடைய குடும்பத்துல இருக்க எல்லோருமே இன்னைக்கு தேவனோடு முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு தொடர்ந்து நாங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கோம். தேவனோட விஷயத்த தெரிஞ்சு எங்களுடைய வாழ்க்கை தேவனோடு முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் ஒரு சாட்சியா. ஏன்னா தேவனால எல்லாமே முடியும்ன்றத மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாத்த முடியும்னா கண்டிப்பா மத்தவங்களுடைய வாழ்க்கையுமே தேவனால மாத்த முடியும். இன்னைக்கு பல பேருக்கு நான் உதவக்கூடியவளா இருக்கேன். இன்னைக்கு உண்மையா நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். மிக நிச்சயமாக விசுவாசத்தினாலே நாம் தேவனுடைய பதில்களை இந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறோம். இந்த வார்த்தையானது இடத்துல கவனி. எப்படியாக இந்த நபர்
தன் விசுவாசத்தினாலே தேவனுக்கு முன்பாக தன்னுடைய பதில்களின் பெற்றுக் கொண்டவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அவரை குறித்து இன்னும் என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்வது போல, விசுவாசத்தினாலே, எதனாலே? விசுவாசத்தினாலே ஆபேல் காயனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். யார் இந்த நபருடைய காணிக்கைக்கான சாட்சியை கொடுத்தது? தேவன் அவர் தாமே. என ஆபேலுடைய காணிக்கை அவ்வளவு சிறந்ததா இந்த இடத்துல இருந்தது. தேவனை அதை பிரியப்படுத்தியது. காயினுடைய காணிக்கையை விட பல மக்கள் இந்த காணிக்கை கொடுக்கிறவரா இந்த இடத்துல இருக்காங்க. ஆனா நீங்க யாருடைய காணிக்கை போல காணிக்கை தருகிறவரா இருக்கீங்க? ஆபேலுடைய காணிக்கையை போலவா அல்லது காயினுடைய காணிக்கை போலவா? என நீங்க இப்படியான ஒரு கேள்வியை நான் கேட்கும்போது நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, பாஸ்டர் ஆபேலை போல சிறந்ததை கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் உண்மையாகவே அது சிறந்ததா? உண்மையாகவே அது தேவனை பிரியப்படுத்தக்கூடியதா? இதை நான் முடிவெடுக்க முடியாது. என நான் எனக்காக செய்யும் பொழுதும் நான் என்னுடைய வழிகளை சோதித்து பார்க்க வாய்ப்பானது இருக்கிறது. ஆனா நீங்க யார் இந்த விசுவாசத்தை பயன்படுத்துறீங்களோ, நீங்க யார் உங்க விசுவாசத்தினுடைய செயலை செய்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறீர்களோ, உங்களை நீங்கள் மதிப்பிட்டு பாருங்க. நான் செய்வது சரியானதா? நான் அப்படியாக செய்கிற அந்த காரியம் தேவனுக்கு முன்பாக நான் சாட்சியாய் நிற்கும்படியாக இந்த செயல் இருக்குமா? உதாரணத்துக்கு ஆபேல் இன்னைக்கு நம்மளோட கூட உயிரோடு இல்லை. ஆபேல் இறந்து வருடங்கள் ஆகிறது, அல்ல ஆயிரக்கணக்கான வருஷம். நான் சொல்ற சரியா? ஆனா ஆபேலை குறித்து இந்த நாளும் நாம் பேசுகிறோம். ஆபேல் செய்த செயலை இந்த நாளும் நாம் இதற்கு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆபேலுடைய செயல் இந்த தேவன் அவருக்கான சாட்சி கொடுக்கும்படியாக சிறந்த செயலானதா இந்த இருந்தது. உங்க செயல் எப்படியானதா இருக்கும்? உங்களுடைய வழிகள் எப்படியானதா இந்த இருக்கும்? உங்க வாழ்க்கை மீது நீங்கள் வாழ்கிற அந்த வழிகள் எப்படியானதா இந்த நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கேள்வி நீ இந்த யோசித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே இன்னொரு அருமையான வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சி இந்த பாருங்க. பிற்பாடு நான் உங்களோட இணைகிறேன் இந்த கேள்விக்கான பதிலை பகிர்ந்து கொள்ளும்படியாக. என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமாகவே இந்த மன அழுத்தமானது இருந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே என்னுடைய பெற்றோருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையானதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா மேலே நான் வெறுப்பை வளர்த்துக்கிட்டேன். நேரம் போக போக அது அதிகரிச்சுட்டே போச்சு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்திட்டேன். எனக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுமையை போக்குறதுக்காக நான் அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். மருத்துவத்துறையில் நான் பட்டப்படிப்பு முடிச்சிட்டேன். நான் நினச்சேன், என்னுடைய பெரிய கனவு நான் டாக்டர் ஆகிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் பார்த்தேன் அது நடக்கலை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் அது கூட அந்த வெறுமையை நிரப்பலை. நான் நினச்சேன், ஏன்னா எனக்கு குழந்தை வேணும்னு நான் நினச்சேன். எனக்குள்ளே ஏதோ தவறப்பட்டிருக்குன்னு எல்லா முயற்சியும் எடுத்தேன். அதை நிரப்புறதுக்காக சந்தோஷத்தை தேடணுன்ற என்னுடைய கதையில் நான் எப்போவுமே தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கர்ப்பம் தரித்தேன். குடும்பம் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். என்னுடைய மகன் பிறந்தான். எப்போ என்னுடைய மகன் பிறந்தானோ அப்போவே என்னுடைய கனவுகள், நான் எதை சாதிச்சா சந்தோஷம் அடைவேன்னு நான் நினச்சேனோ அது எல்லாமே தடைப்பட்டுடுச்சு. நான் உணர்ந்தேன் நான் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலன்னு. என்னுடைய வாழ்க்கையில் சில அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். முன்பு இல்லாத அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படிப்பட்ட அறிகுறினா, மன அழுத்தம். சில நேரத்தில் நான் நல்லா இருப்பேன், திடீர்னு நான் பதட்டம் அடைவேன். ஏதோ ஒன்று இறுக்கி பிடிக்கிறது போல் நான் உணர்வேன். ஏதோ ஒன்று நடக்க போகுது, நான் இறந்துடுவேன் அப்படின்னு நினச்சேன். அது என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சுது. நான் அதிர்ச்சினால் தாக்கப்பட்டேன், பதட்டத்தால் தாக்கப்பட்டேன். எனக்கு இரவில் தூக்கம் வராது. நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வெளிப்படுத்த நான் வெட்கப்பட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் ஒரு போருக்குரிய பெண்ணாக, பலனுள்ள பெண்ணாக தான் நான் இருப்பேன். பெரும்பாலும் மக்கள் நியாயம் தீர்ப்பாங்க. யார் மன அழுத்தத்தில் இருக்காங்களோ அவங்க பலவீனமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன நான் நினச்சேன். ஆனால் நான் பார்க்க தொடங்கினேன், இது எப்படின்னா என்னுடைய சக்திக்கு மீறினதாக இருக்குது. எது என்னுடைய கட்டுப்பாடில் இருக்குதோ அதை தாண்டினதாக இருக்குது. ஒரு நாள் காலையில் என்னுடைய மகனோட நான் வெளியில் வாக்கிங்காக போனேன். அப்போ என்னுடைய குழந்தைக்கு 6 மாதம்தான் ஆச்சு. அவன் என்னுடைய கார் பின்னாடி சீட்டில் உக்காந்துட்டு இருந்தான்.
அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன், நான் ரொம்ப வேகமாக போனேன். ட்ரக்கு அடியில் அவ்வளோ வேகத்தில் நான் போனேன். ஏதோ ஒன்று என்னுடைய காலை தள்ளி ஆக்சிலேட்டரை மிதிக்க வைக்கிற மாதிரி பண்ணுச்சு. எப்போவுமே என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரனும் எனக்காக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஜெபந்தான் என்னை காப்பாத்துச்சுன்னு நான் உறுதியாக இருந்தேன். நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு ஒரு வியாதியானது இருக்குன்னு. ஆனால் அது சரீரபூர்வமான வியாதி இல்லை, மன ரீதியான பிரச்சனையாக இருந்துச்சு. என்னுடைய ஆத்மாவில் வியாதியாக இருந்தது. நான் உணர்ந்தது மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் பையன் இரவில் சில வினோதமான விஷயங்களை கடந்து போக ஆரம்பித்தான். நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கிறதால சில விஷயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். இதனுடைய பிரதிபலனாக எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் மோசமான நாளாக இருந்தது. என் பையன் நிறைய தடவை எந்திரிச்சிட்டான், பயந்தான், அழுதான். கிட்டத்தட்ட 13 தடவை அவன் எந்திரிச்சிட்டான். அந்த இரவு கிச்சனில் ஏதோ விழுற மாதிரி சத்தம் கேட்கும். நான் அங்கே போய் பார்ப்பேன், ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. வீடை சுற்றி நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவனுடைய அறைகளிலும் நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவன் ரொம்பவே பயந்தான், பரிதவிப்போடு அழுதுட்டே. விடியகால 5 மணிக்கு என்னுடைய சகோதரிக்கு நான் கால் பண்ணேன். இதுக்கு மேலேயும் என்னால் ஏற்றுக்க முடியாது, இந்த தொந்தரவுகள், நான் கேட்ட சத்தங்கள், இதுக்கு மேலேயும் என்னால் தாங்க முடியாது. அதனால அவங்கள நான் ஜெபிக்க சொல்லி கேட்டேன். வணக்கம், என்னுடைய பேர் ஆண்ட்ரியா. நான் டானியாவுடைய சகோதரி. ஒரு நாள் ஒரு அழகான காலை நேரத்துல அவ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவ என்கிட்ட சொல்லியிருந்தா அவளுக்கு ஜெபம் தேவைன்னு. அவ ரொம்ப பரிதவிப்பா இருந்தா. அந்த இரவு முழுவதும் அவ தூங்கவே இல்லை. சத்தங்கள் கேட்பது, குரல்கள் கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. என்னுடைய உறவினர்கள் சந்திச்ச அதே பிரச்சனை தான் இவளும் கடந்து போயிட்டு இருந்தா. ஏறக்குறைய 2 வருஷமா இந்த பிரச்சனையை அவ சந்திச்சா. அங்கே போய் அங்க இருந்தும் வார்த்தையை கொடுப்பதற்காக மற்றும் சத்தியத்தை அவ தெரிந்து கொள்ளும்படியாக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மோசமான நாட்களாக இருந்தது. 1.5 வருஷமா நான் தேவனை வேற இடத்துல தேடிட்டு இருந்தேன். நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். நான் தேவனுடைய வார்த்தையின் மீது தாகத்தோடு இருந்தேன். நான் கேட்டது செயல்படுத்தணும்னு நான் கேட்கல. நான் ஊழியம் செய்கிறவ, ஆனால் ஒரு பொழுதும் என்னுடைய வாழ்க்கையானது மாறலை. எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தாங்க. எப்போவுமே என்னுடைய ஆஃபீஸ்க்கு அவங்க வந்துட்டு போவாங்க. நான் ரொம்ப மோசமாக உணருவேன். நான் அவங்கள இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை ரொம்ப வற்புறுத்துவாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு சில அப்பாயின்மெண்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த நாட்களில் அவங்கள நான் பார்க்கக்கூடாதுன்னு தவிர்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்க என்னை பார்க்கறதுக்கு வற்புறுத்துனாங்க. ஒரு நாள் அவங்க உள்ளே வந்தாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க வெளிச்சமாக இருந்தாங்க. அவங்க கண்ணில் ஏதோ ஜொலிக்கிறது போல இருந்தது. அவங்க வேற விதத்துல என்கிட்ட பேசுனாங்க. அன்னைக்கு அவங்க கிட்ட நான் மனசு திறந்து பேசினேன். என்ன நடந்துச்சோ, எது நடந்துட்டு இருக்கோ எல்லாத்தையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அந்த கெட்ட தருணம், இரவு நேரத்துல வர அந்த மோசமான தொந்தரவுகள், அந்த தருணத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நான் பேஷண்ட் ஆகிட்டேன். என்னை ட்ரீட் பண்ற டாக்டரா அவங்க மாறிட்டாங்க. புத்தியுள்ள விசுவாசத்தை பத்தி எனக்கு அவங்க கொஞ்சமா விவரிக்க ஆரம்பிச்சாங்க. யுனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்காக எனக்கு அவங்க அழைப்புதல் கொடுத்தாங்க. எனக்கு நல்ல கண்ணோட்டம் இல்லை. நான் போலியான செய்திகளை நம்பிட்டு இருந்தேன். என்னை இதுதான் இழுத்து பிடிச்சது. நான் ஆலயத்துக்கு தாமதமா போறதுக்கு காரணமே இதுதான். ஆனா எப்போ அவங்க சொன்னாங்களோ நான் உண்மையாவே தீர்மானம் எடுத்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு எந்த செலவும் செலுத்த தேவையில்லை. நீங்க போயிட்டு உங்களுக்கு அங்க பிடிக்கலன்னா நீங்க இனிமேலும் அங்க போ தேவையில்லைன்னு சொன்னாங்க. முதல் கூட்டத்திலேயே நான் உண்மையாவே நம்பினேன் என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு. நான் ஏற்கனவே அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ என்னால் நல்லா தூங்க முடியுது. முன்னாடி ரொம்ப வருஷமா எது எனக்கு நடந்துட்டு இருந்துச்சோ இப்போ அது எனக்கு இல்லை. பதற்றமாக இருந்தது, அது ஒரு பொழுதும் இப்போ இல்லை. இனிமேலும் அந்த வேதனையை நான் உணரல. ஆலயத்துக்கு போக போக நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன். போதகர் எனக்கு விவரிச்சாரு எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னு. ஏன்னா நான் முடிவுகளை அடைஞ்சிட்டேன். ஆனால் முழுமையான சந்தோஷத்தை நான் இன்னும் பெறலை. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலைனா நான் ஏற்கனவே இன்னொரு ஆலயத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் நான் எடுத்திருக்கேன். ஆனால் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் புதைக்கலை. நான் யுனிவர்சல் ஆலயத்தில் 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை நான் ஆலயத்தில் 7 தடவை வெறும் குளியல் மட்டுமே எடுத்தேன். எப்போ அந்த நாளானது வந்ததோ, தேவனுடைய வார்த்தை எப்போ எனக்குள்ளாக வந்ததோ நான் உண்மையாகவே தீர்மானம் எடுத்தேன். முழுமையான அர்ப்பணிப்பும் என்கிட்ட இருந்த எல்லாமே நான் எடுத்துட்டேன். உணர்வுகள், காயங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள், நான் எப்போ பீடத்துக்கு முன்பாக தேவன்கிட்ட போனேனோ அந்த பழைய டானியாவை நான் பின்னாடியே கைவிட்டுட்டேன். அந்த பழைய சிருஷ்டியை நான் ஏற்கனவே கொண்டுட்டேன் தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது. ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை.
என்னுடைய பொருத்தனைய நான் முழுமையடைகிற நாளா இருந்துச்சு. நான் கீழே இறங்கி வரும்போது என்னால உறுதியா சொல்ல முடியும், என் கூட தேவன் இருந்தாருன்னு. என்னுடைய தியாகத்தை தேவன் அங்கீகரிச்சாரு. அதுதான் மாபெரும் சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. குழந்தை பிறக்கிறது, திருமணம், வேலை, பண வாழ்க்கையில வெற்றி, இந்த உலகத்துல எதுவுமே பரிசுத்த ஆவியானவர் செய்யறத செய்ய முடியாது. அந்த வெறுமைய அவரால் மட்டும்தான் எடுக்க முடியும். அது ஒரு அற்புதமானது. எதை ரொம்ப காலமா சரிப்படுத்தணும்னு நினைச்சானோ, எப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனோ அந்த நாள் நான் கண்டடைஞ்சேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அடையணும்னு நான் தேட ஆரம்பித்தேன். ஏன்னா எது முக்கியமாக இருக்கோ அது ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வேலையையும் நான் அதிகமாக முதலீடு செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் நோ கட் ஐலட் சர்ஜரியை நான் செய்கிறேன். இந்த முழு உலகத்துலேயும் என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இது பீடத்திலிருந்து எனக்கு வந்தது. இது தேவனுடைய வழிகாட்டுதலோடு நான் பண்ணுறேன். என்னுடைய திருமண வாழ்க்கை அருமையாக இருக்குது. என்னுடைய மகன் அருமையாக இருக்கான். இப்போ என்னுடைய மகனுக்கு 20 வயசு ஆகுது. அவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கான். நான் நம்புகிறேன் அதை விட தேவன் எனக்கு அதிகமாக இருக்காருன்னு. பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவன் எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் இந்த உலகத்திலேயே முழுமையான சந்தோஷமான ஒரு நபராக நான் இருக்கேன். இங்கே எல்லாமே தற்காலிகமானது தான். உண்மையாகவே பீடம்தான் எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்தது. இப்போ இருக்கிற எல்லாமே நான் பெற்றுக்கொள்றதுக்காக. நான் புரிஞ்சுக்கிட்டேன், பீடம்தான் உண்மையான அர்ப்பணிப்பு. நம்ம எப்போ பீடத்துக்கு முன்பாக போகிறோமோ முழுமையாக அர்ப்பணிக்கணும். பாதி வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்போது எந்த பயனும் அதில் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கணும். தேவன் எப்போவுமே அதை மரியாதை செய்வார். நல்லது மக்களையும், விசுவாசத்தினாலே ஹாபேல் காயினை விட இந்த இடத்துல மேன்மையான பலியை இந்த இடத்தில் செலுத்தினான். அந்த காணிக்கை நிமித்தமாக இந்த இடத்தில் தேவனே ஆபேலுக்கான சாட்சியை இந்த இடத்தில் திரும்பினார். ஆம், இன்று ஆபேல் இந்த இடத்துல மரித்து பேசப்படுகிறவரா இந்த இடத்துல இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய வழிகள் தேவனோடு சரியானதா இந்த இடத்துல இருக்குமே ஆனால், தேவனை பிரியப்படுத்தக்கூடியதா இந்த இடத்துல இருக்குமே ஆனால், தேவன் இன்றும் மாறாதவராய் அதே பதில்களை உங்களுக்கும் தருகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். நீங்க யார் சொல்றீங்களா, பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை மீது நான் பல பதில்களை எதிர்பார்க்கிறேன், பல சாட்சிகளை நான் எதிர்பார்க்கிறேன், ஆனா இன்னும் எதையும் நான் கைப்பற்ற முடியல. விசுவாசத்தை உங்களுடைய வழியில் இல்லை, தேவன் உங்களுக்காக இந்த இடத்தில் வைத்திருக்கிற வழியிலே பயன்படுத்துங்கள். ஆம், நீ விசுவாசத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த வழியிலே இதத்தில் பயன்படுத்துங்கள். அவர் உங்களுக்கு அதி அற்புதமான பதிலை தருகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். எனவே உங்க விசுவாசமானது என்ன, அந்த விசுவாசமானது எப்படியா நீங்க பயன்படுத்தணும், அந்த விசுவாசம் பயன்படுத்துகிற விதம் தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா என்கிற எல்லாவற்றையும் சோதித்து நீங்கள் செயல்படுங்க. தேவன் உங்களுடைய விசுவாசத்திலே எல்லாவற்றையும் சரி செய்யட்டும். இதுதான் ஆலயத்தின் கூட்டத்திலே நாம் இனி கற்றுக்கொண்டது. நம்முடைய விசுவாசம் எல்லா காவலோடு பாதுகாத்து கொள்ளும்படியாக, தேவனாலே பலப்படுத்தப்படும்படியாக நாம் கற்றுக்கொண்டது. குறிப்பாக நாளை இந்த இடத்தில் இன்னொரு அருமையான வாழ்க்கையின் மாற்றத்தை நீங்க இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள, உங்களுடைய திருமணங்களை, உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க எங்களோடு இந்த இடத்தில் இணைந்திருங்கள். என இது அன்பின் சிகிச்சைக்கான கூட்டத்திலே நீங்க யார் திருமணத்திலே சாபங்களை, பிரச்சனைகளை, அல்லது நீங்க ஒரு சரியான வாழ்க்கை துணையை தேடுகிறவரா இந்த இடத்துல இருக்கீங்க, இன்னும் அப்படியான ஏற்ற நபர் உங்களுக்கு இந்த இடத்தில் தென்படவில்லை, தேவன் அந்த சரியான நபரை உங்களுக்கு காண்பிக்க முடியாது. உங்களுடைய அன்பின் வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொள்ள நாளை எங்களோடு இந்த கூட்டத்தில் இந்த இடத்தில் இணைந்திருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். மக்களே, தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் வழி நடத்தலை கொடுக்கட்டும். இந்த நேரம் நீங்க விசுவாசிக்கிறீனா, தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். உங்க விசுவாசம் புதுப்பிக்கப்படும்படியாக தேவனாலே பலனடையுங்கள். உங்களுடைய கண்களை நிறுத்த முடியும் இருக்கிற அதே இடத்துல இயேசுவின் தேவனை இதோ இந்த விசுவாசம் இவருக்குள்ளாக இந்த புது யோசனையை, புது வழியை, உங்களுடைய பலனை இந்த கொண்டு வரட்டும். இந்த நபருடைய வாழ்க்கையானதை ஆசீர்வதிக்கிறேன் தேவனே ஆண்டவராக இயேசுவே. இவருடைய எண்ணங்களை இந்த திறந்து செய்வது என்னவோ அது சரியானதாய் செய்வதற்கான வழியை தாரும். இவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். எங்கள் தேவன் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இவரை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஆமென். தேவன் உங்க ஒவ்வொருத்தருக்கும்
விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவருக்குமே அந்த விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். அதி அற்புதமான பதிலுக்கான சாட்சியா நீங்க திரும்பும்படி விசுவாசத்தை பூட்டி வைத்துக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. நம்புகிறேன் என்று சொல்வதில் பிரயோஜனம் இல்லை. நீங்க நம்புறீங்கன்னா அதை செயல்படுத்துங்க. தேவனுடைய மாபெரும் பதில்கள் உங்க வாழ்க்கை மீது இந்த வரட்டும். இயேசுவின் பெயராலே சென்று வாருங்கள் மக்களே.